ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம். செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி ஆல்ரெடி நம்ம மூதுரைக்கு உண்டான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து 2வது செய்யுளாக இருக்கக்கூடியது. துன்பம் வெல்லும் கல்வி, நம்மளோட துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வி. அப்போ நம்ம வாழ்க்கையில் துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம நிறைய படித்து நல்ல வருமானம் ஈட்டினா நம்மளோட துன்பம் வந்து போயிடும். அப்போ துன்பத்தை வெல்றதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான். அப்போ துன்பத்தை வெல்லக்கூடியது ஒன்றே ஒன்று கல்வி மட்டும்தான். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கல்வி அழகே அழகு, கல்வி தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அழகு அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம கல்வி கற்கிறத நம்ம இப்போலாம் படிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த கல்வியை அப்படியே விட்டுறக்கூடாது. அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். என்னென்னா நம்ம வாழ்க்கையில் படிக்கிறோமோ அதன்படி வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கற்று எவ்வளோ படிச்சிருந்தாலும் பெரியவங்களுக்கோ இல்லை வந்து நம்மளை காட்டிலே வயதில் மூத்தவங்களுக்கு வந்து மரியாதை தரணும். பண்பட்ட கல்வியாக தான் நம்ம இருக்கணும். பண்பாடு இல்லாமல் அந்த கல்வி நம்ம படிச்சுட்டும் இருக்கோம் அப்படின்னா அது வந்து பயன் இல்லாமல் தான் போகும். அதை பற்றின ஒரு பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பாடலில் நமக்கு என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியும் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை பற்றி தான் இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை எழுதினவங்க, இந்த துன்பம் வெல்லும் கல்வி அந்த பாடலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். யார் எழுதியிருக்கா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பட்டுக்கோட்டை வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து நிறைய சீர்திருத்த கருத்துக்களை வந்து தன்னுடைய பாடல்கள் மூலமாக எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாங்களா? பாருங்க, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்போ எளிய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சீர்திருத்த கருத்துக்களில் வலியுறுத்தி பாடியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். நிறைய திரைப்பட பாடல் இருக்குல்ல, அதையும் நிறைய எழுதியிருக்காரு. அதில் யாரை பற்றி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். அப்புறம் இவர் என்ன அழைப்பாங்கன்னா மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எப்படி அழைப்பாங்க? மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு சமூக சீர்திருத்த கருத்துக்களை அதிகமாக வலியுறுத்தி பாடியவர்களில் ஒருத்தர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நிறைய திரையிசை பாடல்களை எழுதியிருக்காரு. அதில் யாரை பற்றி மெயினாக எழுதியிருக்காருன்னா உழைப்பாளர்களின் உயர்வை தான் பற்றி தான் நிறைய எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரை எப்படி அழைப்பாங்க? மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. வாங்க இந்த பாடலை பார்க்கலாம். பாருங்கள், இந்த பாடல் நமக்கு எளிமையான தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. ஏடுனா என்னன்னு சொல்லுவோம்? புத்தகம்னு சொல்லுவோமா? அப்போ புத்தகத்தில் படித்ததோடு மட்டும் நம்ம இருந்து விடக்கூடாது. புத்தகத்தில் படித்ததோடு இருந்து விடாதே. நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. சும்மா ஸ்கூலுக்கு டெய்லி அம்மா அப்பா அனுப்பிச்சி விட்றாங்க, நம்மளும் ஸ்கூலுக்கு வரோம், உட்காடுறோம், படிக்கிறோம், போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு வரோன்றதே, எதுக்காக படிக்கிறோன்றதே நம்ம மறக்கக்கூடாது. நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அதுதான் சொல்ல வராங்க. நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இப்போ நம்மளோட நாட்டின் நெறி எப்படி நெறி தவறி நடக்கக்கூடாது. நம்ம நாட்டில் என்னென்ன ஒழுக்க நெறிமுறைகள்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அதன்படி தான் நம்ம நடக்கணும். அதே மாதிரி நல்லவர்கள் தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, இல்லை வந்து நம்மளை யாராவது குறை சொல்லுவாங்கள்ல, குறை சொல்லும்படியாக நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. அது எப்படி குறை சொல்லுவாங்க? பாரு வேணால் ஸ்கூலுக்கு போகிறான், என்ன ஆக போதும், இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணாங்கன்னா சொல்லுவாங்களா, நீ படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்றதெல்லாம் வீட்டில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தானே. ஸோ அந்த மாதிரி நல்லவர்கள் தூற்றம்படி, அதாவது நல்லவர்கள் குறை சொல்கிறபடி நம்ம நடந்து கூடாது. நம்மளோட செய்கைகள் மூலமா அவங்கள வந்து பெருமைப்பட வைக்கிற மாதிரி தான் நம்ம செயல்பாடு இருக்கணும். அதுதான் சொல்றாங்க. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. அடுத்து பாருங்க, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. இப்போ மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் அவங்க வார்த்தைகள் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்கிறேன் ஓகேம்மா அப்படின்னு தான் சொல்லணும். முடியாது, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. நம்ம ஆல்ரெடி போன செய்யுள்ளையே பார்த்தோம், மூதுரை அப்படின்னு சொல்லிட்டு. மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு இன்னாடம் பொருளே மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரை தான். அப்போ மூத்தோர் சொல் வார்த்தைகளை நம்ம என்றைக்குமே மீறக்கூடாது. அடுத்து பாருங்க, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிகளிலும் மாறக்கூடாது. எப்படின்னா நம்ம மற்றவங்க கிட்ட பழகக்கூடிய முறைகள், நம்ம வீட்டுக்கு யாராவது வருவாங்க, இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நம்ம பேசுகிறோம். அப்போ பேசும்போது நம்ம மரியாதையாகவும் பணிவுடனும் பேசணும். அப்போ அந்த வந்து நம்மளோட பண்பு முறைகள்லேருந்து நம்ம மாறக்கூடாது. அது மாதிரி பாருங்கள், மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. மாற்றார்னா மற்றவர்களோட கைப்பொருளை நம்ம வந்து எந்த வேலைக்கும் போகாமல் சும்மா
உட்காந்துட்டு நம்ம உட்காந்துட்டே சாப்பிட முடியாதுல்ல. நம்ம உழைத்து நம்ம சம்பாரிச்சு தான் அந்த காசில் தான் நம்ம சாப்பாடு சாப்பிடணும். அதுதான் மற்றவங்களோட இதில் வருமானத்தில் நம்ம உணவு உண்ணக்கூடாது. அதே மாதிரி தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. இப்போ கோழைகளுடன் நம்ம சேரக்கூடாது. அடுத்து பாருங்கள், துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், துன்பத்தை வெல்றதுக்கூடிய கல்வி நம்ம கற்றிட வேண்டும். நம்ம கல்வி கற்கிறதே எதுக்கு? நம்மளோட வருமானத்தை உயர்த்துகிறதுக்கு, நம்ம நல்ல பண்புள்ள மனிதனாக வளருவதற்கும் அறிவுள்ள மனிதர்களாக வளருவதற்கும் தான். அப்போ துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். சும்மா எப்போ பார்த்தாலும் படுத்துட்டு டிவி பார்த்துட்டே இல்லை விளையாண்டுட்டே இருக்கலாமா? அப்போ அது நமக்கு சோம்பேறித்தனத்துக்கு உண்டான எடுத்துக்காட்டு தான். நம்ம சோம்பலே இருக்கக்கூடாது. எப்பயுமே சுறுசுறுப்பாக கல்வி கற்றுக்கிட்டு நல்ல வழியில் நடந்துட்டு இருக்கணும். அப்போ நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். அப்புறம் பாருங்க, வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும். இப்போ வீட்டில் அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சியில் இருந்தாங்கன்னா ஏதாவது வம்பு பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணம் இருந்தால் அதை நீ விட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். நம்ம அறிவு வளர்ச்சி நம்ம படிக்க படிக்க நம்மளோட அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம நிறைய கேள்விகள் கேட்கணும். நம்மளோட அறிவு வளர்ச்சியில் எதை தொட்டிடணும்? வான்முகட்டையே தொட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். அப்புறம் பாருங்க, வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். நமக்கு நிறைய வெற்றி வரணும், விருது வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேதைகள் அறிவார்ந்த மனிதர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதன் வழி தான் நம்ம நடக்கணும். அடுத்து பாருங்க, பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். அப்போ பெற்ற தாயின் புகழும் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பெற்ற தாய், இப்போ நீங்கள் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்த பிறர் உங்களை புகழ கேட்கும் போது உங்களுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்லியிருக்காங்க. அப்போ படிக்கிறதன் மூலமாக நமக்கு என்னென்ன புகழெலாம் வரும், நம்ம எப்படி நடந்துக்கிறணும், நம்மளோட அறிவு எவ்வாறு வளர்ச்சி அடையணும், நம்மளோட பண்பு எப்படியெல்லாம் வளர்ச்சி அடையணும், அதை பற்றின ஒரு பாடலாக தான் நமக்கு துன்பம் வெல்லும் கல்வி அமைகிறது. இப்போ இந்த பாடலோட சொல்லும் பொருளும் பார்க்கலாங்களா? பாருங்கள், தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் அப்படின்னா பெரியோர், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் அப்படின்னா குறையாமல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த பாடலோட மதிப்பீடு பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். யாரோட சொல்படி? மூத்தோர் சொல்படி. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா. அடுத்து பாருங்க, சொற்றொடரில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. முதல் சொற்றொடரம் மனமாற்றம். இப்போ மூத்தோர் கூறும் அறிவுரை கேட்டு குழந்தைகள் மனமாற்றம் அடைந்தன. சரிங்களா? அடுத்து ஏட்டுக்கல்வி, ஏட்டுக்கல்வியை முறையாக பயன்படுத்த வேண்டும். அடுத்து நல்லவர்கள், பிற மனிதர்களுக்கு நன்மை செய்யும் அனைவரும் நல்லவர்கள். அடுத்து பாருங்க, சோம்பல், மாணவர்கள் சோம்பலின்றி கல்வி கற்க வேண்டும். சரிங்களா? இந்த எக்ஸசைஸில் நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.